Hi friends, welcome to my channel. நான் என்னோட சேனலில் Tnpsc Group 2 ரிலேட்டடான ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து ஜென்ரல் சயின்ஸில் 8th ஸ்டாண்டர்டில் உள்ள செல் ஆர்கனைசேஷன் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த செல் ஆர்கனைசேஷனில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் செல்ஸ் பற்றியும் டிஷ்யூஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். ஸோ என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அதுக்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் 8th ஸ்டாண்டர்டில் உள்ள ஐ ஃபோட்டோ ரிசெப்டர் பற்றியும் ப்ளஸ் ஆர்கன் சிஸ்டமில் கிட்னி பற்றியும் செல் ரெஸ்பிரேஷனோட இன்ட்ரொடக்ஷன் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கன்ஸ் செல்ஸ்னால் என்ன சிங்கிள் திங் தான் வந்து செல். குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம்ஸ் அ டிஷ்யூ. ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்கன். ஸோ நம்ம இதில் என்னென்ன ஆர்கன்ஸ், ஐ, இயர், நோஸ், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதெல்லாம் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இதில் வந்து ஐ பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னா குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ ஒரு 4-5 ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் தான் வந்து ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரிட்டரி சிஸ்டம், இதெல்லாம் தான் வந்து ஆர்கன் சிஸ்டம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்க்ரிட்டரி சிஸ்டமில் கிட்னி பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஹியூமன் பாடிக்கும் ஒவ்வொரு இன்டர்னல் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ நம்ம பாடியை வந்து உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஹோமியோஸ்டாட்டிஸை யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் கிளாட் பெர்னார்டு இந்த கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் என்ன மாதிரி டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்கும்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுங்கிறது வந்து ஆக்சிஜன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் நடந்தால் அது ஏரோபிக். ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சிஜன் இல்லாமல், அதான் ஆனோரோபிக்னு சொல்லுவோம். இது வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், ஈஸ்ட் வச்சு ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐங்கிறது நம்மளோட இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன். பிகாஸ் இந்த வேர்ல்டில் உள்ள கலர்ஃபுல் திங்ஸ் இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன் சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோ ரிசெப்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கலர்ஃபுல் திங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த ஆர்கன் ஐ. ஸோ இந்த ஐயில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்க்ளீராய்டு, அவுட்டர் கோட் தான் வந்து ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம். அப்புறம் மிடில் கோராய்டு கோட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னர் ரீஜனில் வந்து ரெட்டினா, லென்ஸ், ஐரிஸ், இதெல்லாம் வந்து ராட்ஸ், கோன்ஸ், இதெல்லாம் வந்து இன்னர் ரீஜனில் இருக்கும். இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கோட். ஃபர்ஸ்ட்டு வந்து அவுட்டர் கோட்டை வந்து ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம், ஸ்க்ளீராய்டு கோட்டுன்னு சொல்லுவோம். மிடில் வந்து கொராய்டு, தேர்டு இன்னர் சென்ட்ரலில் வந்து ரெட்டினா, பிகாஸ் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இதெல்லாம். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஐ ரீஜன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் கோட் என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்க்ளீராய்டு கோட். அந்த அவுட்டர் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட கண்ணில் வந்து வெளியில் இருக்கிறது வெள்ளையாக இருக்கும், ஸோ ஒயிட் இன் கலர். அப்புறம் நம்மளோட இந்த முன்னாடி வந்து இந்த பல்ஜாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்கிறோன்னா கார்னியான்னு சொல்கிறோம். இது அவுட்டர் ஸ்க்ளீராய்டு கோட். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பல்ஜாக இருக்கிறது வந்து கார்னியான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டர் மிடில் கொராய்டு கோட் என்னன்னு சொல்லுவோம்னா இது வந்து கலர்ஃபுல் பிக்மெண்டேஷன் இருக்கும். இந்த பிக்மெண்டேஷனில் சென்டரில் இந்த கொராய்டு கோட் வரும்போது ஐரிஸும் பியூப்பிளும் இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் ஐரிஸும் லென்ஸும் இருக்கும். சென்டர் பார்ட்டில் வந்து பியூப்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷனில் பியூப்பிள்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஐரிஸோட சென்டர் பார்ட்டில் இருக்கிறது தான் வந்து பியூப்பிள். இன்னர் கோட்டை தான் என்னன்னு சொல்கிறோம்னா ரெட்டினான்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு அவுட்டர் கோட் ஸ்க்ளீரா வந்து முன்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது கார்னியா. நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் கோட் வந்து ஸ்க்ளீரா, கார்னியா முன்னாடி இருக்கிறது. நெக்ஸ்ட் மிடில் கோட் வந்து கொராய்டு. இது வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸ்க்ளீரா வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இந்த பிக்மெண்டேஷனில் இந்த கொராய்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐரிஸும் லென்ஸும் இருக்கும். இந்த பியூப்பிளுங்கிறது வந்து ஐரிஸோட சென்டரில் இருக்கிறது பியூப்பிள். நெக்ஸ்ட் இன்னர் கோட் வந்து ரெட்டினான்னு சொன்னேன். இந்த ரெட்டினாவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் இருக்கும். அது என்னென்னா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். இதில் ராட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய ஷேட்ஸ், நம்மளோட ஷேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ராட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கோன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கலர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கோன்ஸ். கோன்ஸ்னால் கலர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த ரெட்டினாவில் உள்ள எல்லோ ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறோன்னா கோன்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு எல்லோ ஸ்பாட்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து கோன்ஸ் வந்து பேக் ஆகிருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஃபோவியான்னு சொல்கிறோம். ஃபோவியாங்கிறது வந்து இந்த எல்லோ கலரில் ஃபுல்லாக வந்து கோன்ஸ் பேக்கடாக இருந்ததுன்னா ஃபோவியா. இந்த எல்லோ ஸ்பாட்ஸ் ஃபோவியா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எல்லோ ஸ்பாட்ஸ் வந்து நம்ம இப்போ படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இது ஒர்க் ஆகும். இந்த டென்ஸ்லி பேக்டு கோன்ஸ் வந்து ஒர்க் ஆகும்.
லென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பை கான்வெக்ஸ் ஷேப்பில் தான் நம்மளோட ஐயிலோட லென்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற லென்ஸ் வந்து பை கான்வெக்ஸ். இது கேட்டிருக்காங்க. நம்ம ஐயில் இருக்க லென்ஸ் வந்து என்னென்னா ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் உள்ளது தான் வந்து நம்ம ஐயோட லென்ஸு. ஸோ இந்த லென்ஸ் எப்படி அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா லிகமெண்ட்ஸ் மூலிமா அட்டாச் ஆகி சிலியரி மசில்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகும். இது லென்ஸ் வந்து லிகாமெண்ட்ஸ் எப்படி எது மூலிமா அட்டாச் ஆகுதுன்னா லிகாமெண்ட்ஸ் எந்த மசில்ஸ் மூலியமானா சிலியரி மசில்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் வந்து ரெட்டினால இருக்குது. ஒன்று வந்து ஆக்வஸ் ஹியூமர், இன்னொன்று வந்து விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்லுவோம். ஆக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் கார்னியான்னு சொன்னேன். கார்னியாக்கும் லென்ஸ்க்கும் நடுவில் கிளியராக இருக்கும் ஆக்வஸ் ஹியூமர். வாட்டர் ஷேப்பில் இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கனால இது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஆக்வஸ் ஹியூமர்னு சொல்கிறோம். ஆக்வஸ் ஹியூமர் எதுக்கும் நடுவில் கார்னியாக்கும் லென்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது ஆக்வஸ் ஹியூமர். நெக்ஸ்ட் விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து வாட்டரி சப்ஸ்டன்ஸில் இருக்காது, விஸ்காசிட்டி இருக்கும். இந்த விட்ரியஸ் ஹியூமர் வந்து லென்ஸ்க்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கிறது வந்து இது விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்கிறோம். இந்த விட்ரியஸ் ஹியூமரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இமேஜ் ஃபார்மேஷனுக்காகவும் ப்ளஸ் நம்மளோட ஐ வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம ஐயை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்னா ஸ்க்ளீரானா என்ன, கொராய்டுனா என்ன, ரெட்டினா என்ன, ஃபோவியான்னு ஞாபகம் போது எல்லோ கலர் பிக்மெண்ட்ஸ். இந்த ஃபோவியா வந்து நம்ம ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அது வந்து ஃபோவியா. விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஐ வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் எதுக்கும் நடுவில் லென்ஸ்க்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்குது. ஆக்வஸ் ஹியூமர் வந்து கார்னியாக்கும் லென்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. பியூப்பிள் அப்படிங்கிறது என்னென்னா கொராய்டு கோட்டில் இருக்குது. ஐரிஸ்க்கு சென்டரில் இருக்கிறது பியூப்பிள். நெக்ஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டமில் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் பற்றி பார்ப்போம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட எக்ஸாம்பிள் கிட்னி. எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்னி, யூரினரி பிளாடர், யூரேட்டர், இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். பிகாஸ் நம்மளோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியேற்றுறது தான் வந்து இதோட மெயின் ஒர்க். இப்போ இதில் கிட்னி பற்றி பார்ப்போம். ஸோ கிட்னி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட அப்டோமனுக்கு இன்சைடில் 2 பேர் ஆஃப் கிட்னிஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ரைட் சைடில் இருக்கிற கிட்னி வந்து ஸ்லைட்டாக வந்து கீழே இருக்கும். பிகாஸ் ரைட் சைடில் வந்து லிவர் இருக்கனால கொஞ்சம் கீழே இருக்கும். இதுதான் வந்து இந்த பேர் ஆஃப் கிட்னிஸ் தான் வந்து நம்மளோட ஹியூமன் பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கிட்னியோட அவுட்டர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அதே இன்னர் சர்ஃபேஸ் வந்து கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸ், இன்னர் சர்ஃபேஸ் வந்து கான்கேவ். இந்த கான்கேவ் ஷேப் என்னன்னு சொல்கிறோம்னா ஹீலஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸ், இன்னர் சர்ஃபேஸ் வந்து கான்கேவ் ஷேப்பில் இருக்குது, அதை வந்து ஹீலஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கிட்னியில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிறோன்னா பெல்விக்ஸ்னால் என்ன, பெல்விக் ரீஜன்னு சொல்லுவோம். பெல்விக்ஸ், பிரமிட்னா என்ன, மெடுலானா என்ன, கார்டெக்ஸ்னா என்ன, ரீனல் வெயின், ரீனல் ஆர்டரி அப்படின்றது வந்து இது வந்து பிளட் வெசல்ஸ். ரீனல் ஆர்டரி, ரீனல் வெயின். இதில் ஃபஸ்ட்டு கார்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவுட்டர் டார்க் ரீஜனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். மெடுலா அப்படிங்கிறது வந்து இன்னர் பேல் ரீஜனை வந்து மெடுலான்னு சொல்லுவோம். இந்த மெடுலாவில் நிறைய கோன்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுன்னா அதுதான் வந்து பிரமிட்ஸ் வந்து கோன்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். மெடுலாக்குள்ளார இருக்க கோன்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரமிட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கேலிசேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பிரமிட்ஸ்க்கு பக்கத்தில் உள்ள கப் ஷேப்டு இந்த இதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா இப்போ கேலிசேல்ஸ்ன்னு சொல்கிறோம். பெல்விக் ரீஜன் வந்து கேலிசேல்ஸ்க்கும் பிரமிட்ஸ்க்கும் சென்டரில் இருக்கிறது, இந்த நடுவில் இருக்கிறது வந்து பெல்விக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக வந்து கிட்னியோட ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நெஃப்ரான்ஸ் இப்போ எப்படி செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் நம்ம பாடியோட இம்பார்ட்டன்ட் திங் வந்து செல்லுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிட்னியோட ஸ்ட்ரக்சரல் யூனிட் எது அப்படின்னு பார்த்தோன்னா நெஃப்ரான்ஸ்னு சொல்கிறோம். இந்த நெஃப்ரான்ஸ் பற்றி நம்ம 10th வந்து இன்டெப்த்தாக படிப்போம். குளோமரலஸ்னால் என்ன, கலெக்டிங் டக்னா என்ன, இதெல்லாம் வந்து நெஃப்ரானுங்கிறது வந்து கிட்னியோட ஸ்ட்ரக்சரல் யூனிட். கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட். இது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்ங்கிறனால வேஸ்ட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் காம்போசிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதும் வந்து கிட்னியோட மெயின் ஒர்க். அது இல்லாமல் pH வேல்யூவை வந்து மெயின்டைன் பண்ணும். இதே மாதிரி கிட்னி ஃபெயிலியராக இருந்ததுன்னா நம்ம வாட்டரை வந்து பாடியிலேருந்து வெளியேற்றுறது வந்து ரொம்ப கடினமான வேலை. ஸோ அந்த மெயின் ப்ராப்ளம் எதனால் அப்படின்னா கிட்னினால. பிகாஸ் கிட்னி தான் வந்து நம்ம வாட்டர்லேருந்து எக்ஸஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டரை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து கிட்னியோட மெயின் ஒர்க். ஸோ ஹோமியோஸ்டாட்டிஸ் ஏற்கனவே சொன்ன கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ்க்கான இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்.
நெக்ஸ்ட்டு செல்லுலர் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்படின்னாவே வந்து கெமிக்கல் எனர்ஜியை வந்து இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான் வந்து ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஏன்னா ஆர்கானிக் மாலிகல்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிடேஷன் மூலிமா ரிமூவ் ஆகிறது தான் வந்து ரெஸ்பிரேஷன். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சொன்னேன். ஏரோபிக் அப்படின்னா வித் ஆக்சிடேஷன் வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணி நடக்கிறது வந்து ஏரோபிக். அனரோபிக் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ரிசல்ட் என்னென்னா ஆக்சிடேஷன் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வந்து வெளியில் வரும். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஃபெர்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெட்டபாலிசம்ங்கிறது வந்து இதுவும் வந்து ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பாடியில் நடக்கிறது தான். இதில் வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஒவ்வொரு ஆர்கானிசம்குள்ளார வந்து நிறைய எப்படி எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ண அதோட எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை தான் நம்ம வந்து மெட்டபாலிசம்னு சொல்கிறோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இருக்குது. ஒன்று வந்து அனபாலிசம், இன்னொன்று வந்து கேட்டபாலிசம். அனபாலிசம் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன சிம்பிள் சப்ஸ்டன்சஸ், நம்ம ஃபுட்லேருந்து வர சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு செல்லுலர் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகுறது வந்து அனபாலிசம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குளுக்கோஸுங்கிறது ஒரு செல்லுலர் சப்ஸ்டன்ஸ். குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஃபுட்லேருந்து அப்டெயின் பண்ணுறது. குளுக்கோஸ் வந்து எதுவாக கன்வெர்ட் ஆகும், கிளைகோஜனாகவும் சுகராகவும். அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் வந்து ஹார்மோன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் சிந்தசைஸ் ஆக யூஸ் ஆகுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் இந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் வந்து அனபாலிசம்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஃபுட்லேருந்து வர்ற அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து கெட்டபாலிசம்க்கான எக்ஸாம்பிள்ஸும் வந்து இதுதான். குளுக்கோஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா இது வந்து எனர்ஜி ப்ரொடியூஷன். பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸைல் பண்ணுறதுக்காகவும் வாட்டர் வந்து நம்ம எனர்ஜி வர்றதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஃபேட்ஸ்லேருந்து கிளிசரால், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து கெட்டபாலிசம்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, தேங்க்யூ.